ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மம்மா சமையலில் ரொம்ப சுவையான செட்டிநாடு சிக்கன் லெக் பீஸ் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு 6 லெக் பீஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட்ஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம செட்டிநாடு மசாலா ரெடி பண்ணிக்கிறலாம். அதுக்காக பேனில் ஒரு 7 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இது கூட 2 பட்டை, 7 கிராம்பு, 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. 7லேருந்து 8 முந்திரி பருப்பு, ஒரு 10 கருவேப்பிலை இலைகள் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 மிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க. அப்போ தான் மசாலா கருக்காமல் நல்ல வாசனையாக இருக்கும். வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதை பவுடர் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நல்ல ஜம்முன்னு மணமாக செட்டிநாடு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிரேவி செய்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதோட 3 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். ஸோ நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட 2 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகணும். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கணும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்ச லெக் பீஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே இதை நல்லா பெரட்டி விடுங்க. ஸோ இதை நல்லா வதக்கணும். ஸோ சிக்கன்லாம் இந்த மாதிரி ஒயிட் ஆனதும் இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பவுடர் பண்ண செட்டிநாடு மசாலா சேர்த்துக்கலாம். ஸோ மசாலா சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மசாலாலாம் எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். இப்போ சிக்கன் குக் ஆகிறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா குக் ஆகட்டும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக கொஞ்சமாக கசூரி மேத்தி எடுத்துக்கோங்க. இது நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுட்டு மேலே தூவிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியாக செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி சப்பாத்தியோட, பரோட்டாவோட, சாப்பாட்டோட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ பவுலுக்கு மாற்றிட்டு கடைசியாக கட் பண்ண ஆனியன் வச்சு கார்னிஷ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.